ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போதாயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன் துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். நம்ம திருமூலர் பெருமானே இந்த கிரந்தத்துக்கு அருளின சிறப்பு பாயிரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேதத்தோடைய சிறப்பு, ஆகமத்தோட சிறப்பு சொன்னார். இப்ப தன்னை பத்தி சொல்லிக்கிறார். குரு பரம்பரை யார்கிட்ட இருந்து இந்த உபதேசம் எப்படி அனுபவமா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்தது அப்படிங்கிற அந்த வழி சொல்லின்னு வந்தார். இப்போ தன்னை பத்தி சொல்லிக்கிறார். இந்த குரு பரம்பரையில தன்னுடைய நிலை என்னங்கிறது அதுல சொன்னார். அத சொல்றதே குரு திருப்பாதமும் ஈசனுடைய அருள ஹிருதயத்திலையும் வச்சுண்டு இது ஏன்னா அது தன்னோடதே இல்லை, சொல்ற அந்த ஆளுங்கிறதே இல்லை. குருவோட திருவருளும் ஈஸ்வரனுடைய அருளுமா சேர்ந்து இந்த இத சொல்றதுக்கு எனக்கு சொல்றதுங்கிறது நடக்கிறது. செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேறு பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று தப்பிலாமன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே. ஈசனுடைய கிருப்பையினால இந்த ஆகமம்ங்கிறதோட ஆகமத்தை சொல்லக்கூடின அறிவு, அதை வெளிப்படுத்தக்கூடின அறிவு கிடைச்சும் தில்லையில போய் சிற்றம்பலத்துல ஈசனுடைய திருக்கூத்த பல நாள் அதுல ஒன்றி இருந்து அந்த ஆனந்த அனுபவத்துல ஒன்றி இருந்து அதுதானே அனுபவமா அப்பதானே கிடைக்கும். அப்படி இருந்து ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே. அது அந்நியமற்ற நிலையில கோடி யுகங்கள் இருந்தேன் அப்படிங்கிறார். ஏன்னா அது டைம்லெஸ் அனுபவம் இல்லையா, அந்த நிலையில இருந்து இப்ப அந்த ஆதாரத்துலதான் இந்த வாக்கு வெளியில வருது அப்படிங்கிறார். இருந்த அக்காரணம், அதாவது 75வது பாடல். இருந்த அக்காரணம் கேள் இந்திரனே, பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செவ்வியை சேவித்து அடியேன் பரிந்து உடன் வந்தனன் பக்தியினாலே. இந்த குரு பரம்பரை சொல்லிட்டு வரத்தே நந்தியம்பெருமான்ட்டு 8 பேர் நாங்க உபதேசம் வாங்கிட்டோம்னு சொன்னார். அப்புறம் தன்னோட சிஷ்யர்களா 7 பேரை சொன்னார் இல்லையா. அதுல இந்த இந்திரன், காலாங்கன் அப்படிங்கிற பெயர்லாம் நம்மளுக்கு அது ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்ச பெயர்கள் இல்ல. எல்லாருமே மோனிகளா, மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன், கந்துரு, காலாங்கி, கஞ்சமலையான் இவ அந்த 7 பேர் தன்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டவா. பிரபலமா ரொம்ப இவர் மார்க்கத்துல இப்ப லேட்டஸ்ட்னா என்ன, கொஞ்சம் அந்த 4 வரலாம் கழிஞ்சு ரொம்ப சமீப காலத்துல கொஞ்சம் ஃபியூ 100 years பேக் வாழ்ந்த தாய்மான சுவாமிகளோட பாடல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. அவரோட குரு மௌன குரு. திருச்சிரமலையில தான் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில அவர் மௌன குருட்ட உபதேசம் வாங்கிக்கிறார். தன்னோட குருவை ஸ்துதி பண்ணி பாடின பாடல்கள்ல தாய்மானவர் சொல்றார், மூலன் மரபில் வந்த மௌன குருவே அப்படின்னு. திருமூலர் பரம்பரையில அந்த ஞானிகள் பெருசா வெளியில ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் அந்த பரம்பரை, அந்த ஞான பரம்பரை இருக்கு. இந்த பாகமெல்லாம் தன்னை பத்தி சொல்லிக்கிற பாகமெல்லாம் எப்படி இருக்குன்னா, தன்கிட்ட அந்த உபதேசம் வாங்கிட்ட 7 சிஷ்யர்களை அட்ரஸ் பண்ணி சொல்ற மாதிரி. ரிபுகீதையில
நிராகனை அட்ரஸ் பண்ணி ரிபு மகர்ஷி சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி எனக்கு இந்த தத்துவம் தெரிய வந்தது, நான் வந்து இந்த மாதிரி ஈஸ்வனுடைய கிருப்பையினால உபதேசம் பண்றேன்னு. அதே மாதிரி இவர் இங்க சொல்றாரு இந்திரனே. இந்த இந்திரன் ஒரு 7 பேர்ல ஒரு அது சொர்க்காதிபதி இந்திரனா யாரு என்னன்னு எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு 7 பேர், அந்த 7 பேர்ல இந்திரன்கிறவர் ஒருத்தர். இருந்த காரணம், அதாவது போன பாடல்ல சொன்னாரோ இல்லையோ, அந்த தில்லை திருக்கூத்து சிற்றம்பலத்துல இருக்கக்கூடிய அந்த ஆனந்த அனுபவத்துல வந்து அப்படியே ஆழ்ந்து மக்னமா அந்நியமற்ற நிலையில 1 கோடி யுகம் இருந்தேன் அப்படின்னு சொன்னத கண்டினியூ பண்ணி சொல்றார். இருந்த அக்காரணம் கேள் இந்திரனே. அந்த டிசைபிள் இந்திரன்கிறவரை வந்து அட்ரஸ் பண்ணி சொல்றார். அப்படி நான் அது அந்நியமற்ற நிலையில ஆழ்ந்து இருந்ததோட காரணத்தை சொல்றேன். பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செவ்வி. அதாவது சகல புவனங்களையும் தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டவர். நம்மள ஏதோ லேண்ட் வாங்கினோம், வீடு வாங்கினோம், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், நம்ம பேர்ல சொத்து இருக்கு அப்படின்னா, புவனாபதி அந்த அந்த பரம்பொருள் இருக்கே, அது வந்து தன்கிட்டேந்து தான் வந்து, தன்கிட்டேந்துன்னு சொல்லப்படாது, தானேதான் வந்து இந்த ஐம்பூதங்களாவும் ஐம்பூதங்களா ஆன லோகமாவும் தானேதான் ஆயிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாவும் நித்தியம் இங்க நடக்கக்கூடிய அதாவது நடக்கிறது இந்த செயல்பாடுகள், இருப்பு செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் அதிபதியா. he is holding the reins of everything, every happening. இப்ப நேத்திக்கு பார்த்த ஒரு பாடல்ல சொன்னார் இல்லையா, ஈசன் அருள் இல்லைன்னாக்க இந்த லோகத்துல என்ன நடக்கும்? ஒரு இலை அசையறது கூட வந்து அருள்ங்கிற அந்த சக்தியினாலதான் நடக்கிறதுன்னு. செல்வ புவனாபதியாம், அந்த லோகத்தையே தன்னுடைய ஆளுகைக்கு உடையவர், தன்னுடைய சொத்தா உடையவர். அந்த பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செவ்வி. அவருடைய அந்த நிலை வந்து அடையறதுக்கு என்ன வழினாக்க வந்து அருமையான தபஸ். அதான் எல்லா காலத்திலயும் வந்து ஈஸ்வனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாகணும்னாக்கா அது எப்பேற்பட்ட ஜீவனா இருந்தாலும் சரி, தேவதைகளோ ரிஷிகளோ அசுரர்களோ மனுஷர்களோ ஜீவன்களோ என்ன பறவை விலங்கு எதுவா இருந்தாலும் சரி, ஈஸ்வனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாகணும்னா ஒரே ஒரு மார்க்கம் தான் தபஸ். அருந்தவ செவ்வி. அப்படி அந்த பொருளையே நாடி அதுல வந்து தன்னுடைய அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அருமையான தபஸ்னால கிடைக்கக்கூடிய செவ்வின செல்வம்னு அர்த்தம். அது அது ஒரு பெரிய கெயின். அந்த தபஸ்னால கிடைக்கக்கூடிய அந்த இஃபெக்ட் இருக்கே, அது ஒரு பெரிய கெயின். இந்த புவனாதிபதியை நோக்கி அருமையான தபஸ் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை சேவித்து அடியேன் பரிந்து உடன் வந்தனன் பக்தியினாலே. நான் தபஸ் பண்ணினேன்னு சொல்லல, அவர் வந்து அந்த புவனாபதிய வந்து தபஸ்னால தபஸ் பண்ணி அதுல இருந்து அடையக்கூடிய அந்த அருமையான செல்வத்தை வந்து நான் அடைஞ்சிருக்கேன். எப்படி அடைஞ்சிருக்கேன் தெரியுமா? பரிந்து அது பால் அன்பு பூண்டு, அந்த பொருள் பால் அன்பு பூண்டு பக்தி பண்ணி. அதனால நம்மளுக்கு இந்த மார்க்கங்கள்னு சொல்லப்படுற ஞானம், யோகம், பக்தி, என்னவா இருந்தாலும் சரி, கர்மம் என்னவா இருந்தாலும் சரி, இட் ஆல் லீட்ஸ் டு தி சேம் கோல். அண்ணாமலையான் வந்து நல்ல டெஃபினேஷன் கொடுக்க போறப்போ வந்து சொல்லுவார், ஞானம், பக்தி, வைராகியம் எல்லாமே ஒண்ணுதான். ஓய், ஞானம்ங்கிறது வந்து அந்த பரம்பொருள அதோட பியூர் ஃபார்ம்ல உணர்றது ஞானம். அந்த நிலைதான் வேணும் அப்படின்னு அதுகிட்ட அன்புனால பியூரா கனெக்டடா இருக்கிறது. அதுதான் வேணுங்கிறதுல அன்புனால, பிடிவாதம் இல்ல, அன்புனால அதுகிட்ட இருக்கிற ஒரு நேச்சுரல், அந்த நிலையில இருக்கிற ஒரு நேச்சுரல் ஆகர்ஷணத்தினால வந்து அதுலயே போக்கஸ்டா இருக்கிறதுங்கிறது பக்தி. வைராக்கியம்ங்கிறது அதுகிட்ட இருக்கிற அன்புனால, அதுகிட்ட இருக்கிற ஆகர்ஷணத்தினால வந்து வேற எதுகிட்டயும் வந்து கவனம் போடாம இருக்கிறது. ஆக மொத்தம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்பார். இப்ப இவர் என்ன சொல்றார், தில்லையில போய் பல அந்த திருநடனத்தை வந்து தரிசனம் பண்ணி
அந்நியமற்ற அந்த நிலையை தபஸ்விகள்லாம் அடையக்கூடிய ஒரு உத்தமமான செல்வம், உத்தமமான அந்த ஒரு வைபவ நிலைய வந்து நான் அன்புனால பக்தினால அந்த பொருளை வந்து அப்படி அனுபவிச்சு சேவித்து சேவித்துங்கிறது வந்து வைஷ்ணவத்துல வந்து தரிசனம் பண்றதுக்கு எல்லாம் சொல்லுவா. சேவனம் பண்றதுங்கிறது ஆக்சுவலா சம்ஸ்கிருத பதம் வந்து அதை உட்கொள்ளறதுன்னு அர்த்தம், கன்சியூம் பண்றதுன்னு அர்த்தம், நம்மளோடதான் ஆக்கிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஆனந்த கூத்து அந்த சபையில இருந்து அந்த பரம்பொருள் அனுபவத்தை வந்து அன்புனால அப்படியே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றார் தன்னை பத்தி. அருந்தவ செவ்வியை சேவித்து அடியேன் பரிந்து உடன் வந்தனன் பக்தியினாலே, அன்புனால அன்புனால அந்த பிரசன்ஸ வந்து உள்ள வாங்கிட்டு அதுவாவே நான் ஆகி கோடி யுகங்கள் அப்படியே இருந்தேன், அந்த அந்நியமற்ற நிலையில இருந்தேன். அடுத்த பாடல் சதாசிவம் சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனியாது இருந்தேன் நின்ற காலம் இதாசனியாது இருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாது உடனே உணர்ந்தோமால். அதாவது அந்த ப்ராசஸே இன்னும் விழாவாரியா சொல்றார். அதாவது அதுபால் அன்பு பூண்டு பக்தியினால அந்த சந்நிதியில இருந்துட்டு நான் அதுல அப்படி அந்நியமற்ற நிலையில இருந்தேங்கிறத வந்து அந்த எப்படி அதை வந்து அப்சார்வ் பண்ணிட்டேன், அந்த அனுபவத்தை எப்படி அப்சார்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கறத வந்து விரிச்சு சொல்றார். சதாசிவம்ங்கிறது வந்து ஈசனுடைய பஞ்ச கிருத்தியங்கள்ல அருளல்ங்கிற செய்கை. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் போக அனுகிரகம் அருளல் அப்படிங்கிற அந்த தன்மை, அதுக்குரிய தேவதையாதான் நம்ம சதாசிவன்கிறது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் இதெல்லாம் வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானத்துக்குரிய தேவதை பர்சானிபிகேஷன். அதெல்லாம் ஒரு எனர்ஜி தான். சிருஷ்டிங்கிற எனர்ஜி, ஸ்திதிங்கிறது, சம்ஹாரம்ங்கிறது, திரோதானம், அந்த எனர்ஜிக்கெல்லாம் நம்ம உருவகப்படுத்தி ஒரு தேவதையா அதை ஒரு பர்சானிஃபை பண்ணி ஒரு பேர் வைக்கிறோம். அதுல வந்து அந்த அருளல் அப்படிங்கிற அந்த அனுகிரக சக்திங்கிறதுக்கு நம்ம உருவகப்படுத்திருக்கிறது சதாசிவன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம். அது உருவம்னு தான் சொல்லணும். அது வினையினால பிறக்கிறது தான் வந்து உருவம். இது வந்து கிருபையினால அனுகிரகத்துக்காக அவர் வந்து எடுத்துக்கிற ஃபார்ம் எல்லாம் வந்து உருவம்னு தான் சொல்லணும். அதாவது சம் ஐடென்டிபிகேஷன் இன் ஆர்டர் டு கெட் கனெக்டட். அந்த மாதிரி சதாசிவம் அப்படிங்கிற தத்துவம் அது வந்து அருளல்ங்கிற தன்மை. முத்தமிழ், அந்த முத்தமிழ் வேதம், முத்தமிழ்னா என்ன, அது வந்து லாங்குவேஜ்ங்கிறது வந்து எக்ஸ்பிரஷன் இல்லையா. அந்த அருள்ல வந்து அருள்னால வந்து ஈசன் தன்னை வந்து அந்த ஜீவனுக்கு கிடைக்கும்படியா ஏதோ ஒரு விதத்துல எக்ஸ்பிரஸ் பண்றார். மௌனத்தினால, பாட்டுனால, ஏதோ சம்திங் வாட் எவர் சம் மீன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் பிட்வீன் தி இந்த சீக்கர் அண்ட் த சோர்ஸ், அந்த 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 எக்ஸ்பிரஷன் அருள் தத்துவம், அதோட எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் வேதம், அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே கிரகிச்சுக்கிறதுனால வந்து ஏற்படுற அனுபவ நிலை. அந்த மூணும் எல்லாமே அருள் தான். அருள் பேஸ்ல தான் நடக்கிறது. எக்ஸ்பிரஷனும் கிரகிச்சுக்கிறதும் எல்லாமே இந்த மூணு தத்துவங்களையும் சொல்றார். அத வந்து மிதாசனியாது இருந்தேன். அசனம், அசனம்ங்கிறது வந்து சம்ஸ்கிருத பதம் தான், சாப்பிடுறதுன்னு அர்த்தம் லிட்டரலா. மிதாசனம் அப்படின்னாக்கா அளவா சாப்பிடுறது, தேவையான அளவு. மிதாசனியாது அப்படின்னாக்கா வந்து அளவா சாப்பிடாதுக்கு எக்கச்சக்கமா எடுத்துட்டு ஓவர் ஈட்டிங், ஓவர் கன்சம்ஷன். அந்த தில்லையில சந்நிதியில அனுபவிச்சுட்டு இருக்கிற காலத்துல அவர் அந்த அருள்ங்கிற தத்துவம், அத எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த தமிழ்ங்கிற ஒரு மீன்ஸ், அப்புறம் அதுல அந்த அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த அனுபவ நிலை, அந்த மூணுத்தையும் வந்து மூணு தத்துவங்களையும் வந்து அளவுக்கு அதிகமா நான் ஐ டுக் இட் இன் அப்படிங்கிறார். அதாவது he was so very focused on that. அது அடுத்த லைன்ல வந்து அதோட அதர் சைட சொல்றார். மிதாசனியாது இருந்தேன்,
நின்ற காலம் இதாசனியாது இருந்தேன். அந்த because he was so focused on that aspect. ஹித ஆசனம், ஹித ஆசனம்ங்கிறது ஆக்சுவலா இந்த கான்டெக்ட்ல வந்து ஹிதம் இல்ல பிரிய ஆசனம்ங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுறது. அதாவது சரீரம், மனசு, இந்திரியங்கள், புத்திக்கு உண்டான இன்புட்ஸ் இந்த கிராசர் லெவல்ல இந்த ஜீவன் ஒரு உருவத்தோட வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஹிருதயத்துக்கு சாப்பாடு அந்த அருள். இந்த சரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் அப்படிங்கிறதுக்கு சாப்பாடு இந்த கிராசர் மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்புட்ஸ். இவர் என்ன சொல்றார், தில்லையில அந்த ஆனந்த கூத்தை அனுபவிச்சுட்டு இருந்த காலத்துல அதோட 3 தத்துவங்கள், 3 அம்சமா இருக்கிற அந்த அருள், அதோட எக்ஸ்பிரஷன், அதோட அனுபவம்ங்கிறத வந்து ஓவர் அண்ட் அபவ் கான்சென்ட்ரேட் பண்ணி ஐ டுக் இன் சோ மச் ஆஃப் தட், ஐ கன்சியூம்டு சோ மச் ஆஃப் தட். அண்ட் அப்படி இருந்த காலத்துல இந்த கிராசரி எலிமெண்ட்ஸுக்கு இன்புட்டே கொடுக்காம இருந்தேன், ஹிதாசனியாது இருந்தேன். ஹித ஆசனம் அந்த பிளீசிங் இன்புட்ஸ், பிளீசிங் கன்சம்ஷனுக்கு வந்து இடமே கொடுக்காம, அதாவது these things were scorched, the grocery elements were scorched of any input. அந்த ஹிருதயத்துக்கு வந்து ஓவர் அண்ட் அபவா ஓவர் ஃபீட் பண்ணினேன். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா மனம் நீங்கி. இந்த அதாவது இந்த மனசுங்கிறது வந்து இந்த கிராஸோட அந்த சட்டில் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தன்னை ரெடியூஸ் பண்ணிக்கிறது தானே மனசுன்னு சொல்றோம். அந்த மனசுக்கு வந்து அது உசுரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கிராஸ் இன்புட் ஏதாவது கொஞ்சம் இருந்துட்டே இருக்கணும் அப்பப்போ, இல்லைன்னா அது வந்து சர்வைவ் ஆகாது. இவர் வந்து ஓவர் அண்ட் அபவா வந்து அந்த அருள் இன்புட்டை எடுத்துட்டு இந்த கிராசர் எலிமெண்ட்ஸ்க்கு இன்புட்டே கொடுக்காத இருந்ததுனால இந்த மனசு நீங்கி போச்சு. மனசு நீங்கினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அனுபவிக்கிற ஆளு, அனுபவிக்கப்படுற பொருள் அப்படிங்கிற அந்த ரெட்டைகள், திருப்பூட்டி அதெல்லாம் வந்து போயிடுது, மனம் நீங்கி. அப்ப அது ஐயோ அது என்ன ப்ராசஸ் அப்படி சொல்றார். அதாவது நம்மளும் ஏதோ குரு சன்னதிக்கு போறோம், கோவில்ல ஈஸ்வரனோட பிரசன்ஸுக்கு போறோம், அதை எப்படி உள்வாங்கிக்கிறதுங்கிறத அவ்வளோ டீட்டெயில்டா சொல்றார். அப்ப என்ன ஆகிறது, இந்த மனம்ங்கிறது வந்து நீங்கி போயிடுத்து அப்படின்னு சொன்னா, அந்த டிஃபரன்சஸ் தெரியாம ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்கும். இருக்கிற ஒரே பொருள் தான் அனுபவமா நம்மளும் அதுலயே கலந்தாதான் தெரியும். தண்ணிக்குள்ள டைவ் பண்ணி நம்மளும் தண்ணியாவே இருக்கிற மாதிரி, தண்ணிக்கு அந்நியமா நம்ம இல்லைங்கிற மாதிரி ஒரு அனுபவம் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கிற அந்த அனுபவம் வந்தப்போ, மனசு நீங்கினதுனால அது வந்தப்போ உதாசனியாது உடனே உணர்ந்தோமால். அத வந்து நிராகரிக்காம, உதாசீனமா இருக்கிறதுன்னா ரொம்ப கண்டுக்காம இருக்கிறது, நாட் பேயிங் மச் அட்டென்ஷன். அது அந்த அனுபவம் ஏற்பட்ட உடனே அதை அப்படியே இம்மிடியட்டா அதை கிராஸ் பண்ணிண்டு அது ஒதுக்காதைக்கு உதாசனியாது உடனே உணர்ந்தோமால். இம்மீடியட்டா, அதாவது என்னன்னா ஹி லாஸ்ட் ஹிம்செல்ஃப்னு அர்த்தம், அவ்வளவுதான். மனம் நீங்கி அந்த இண்டிவிஜுவலுக்கு, அந்த ஜீவனுக்கு வந்து அகண்டமா தான் இருக்கிறதுங்கிற அந்த அனுபவம் கிடைச்ச உடனே அதை அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு எஸ் தட்ஸ் இட். அதாவது நம்ம தூக்கத்துல இருந்து சொப்பனத்துல இருந்து மூழ்கிக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு, அதாவது யோக நிலையில ஆழ்ந்து இருக்கிறது அப்படிங்கறது என்னன்னாக்க ஏதோ இந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் ஒரு டிசிப்ளின் பண்ணி as though one is taking a peep into the sleeping, அதாவது தூங்குறானே அந்த ஆளோட லோகத்தை வந்து ஒரு எட்டி பாக்குற மாதிரி. அப்படி பார்த்த உடனே எஸ் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து இங்க தாவிட்டா என்ன ஆகும், சொப்பனம் கலைஞ்சு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி அந்த அகண்டமா இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை வந்து நிராகரிக்காதைக்கு உடனே அதை உணர்ந்தோம் அப்படின்னு சொல்ற விதத்திலேயே அவர் வந்து he is expressing the oneness with everything. அந்த அகண்டமா இருக்கிறது தானே ஒரே பொருள் தான் இருக்குங்கிறத வந்து சிங்குலரா சொல்லாம ப்ளூரல்ல சொல்றார். உதாசனியாது உடனே உணர்ந்தோம், எல்லாமே நாமளேதான் இருக்கோம். சொப்னா லோகத்துல இருக்கிற
சகல பொருட்களும் ஆளுகளும் எல்லாமே நம்மளேதான் அப்படிங்கறத உணர்ந்து எல்லாமா நானே இருக்கேன் அப்படிங்கிறார். உணர்ந்தோம் அதாவது எல்லா பொருட்களோடையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ப்ளூரல்ல சொல்றாரு எல்லாமா நம்மளேதான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை வந்து அடைஞ்சோம். சோ தில்லையில அவருக்கு அந்த ஆனந்த கூத்தன் சந்நிதியில என்ன பண்ணினாருங்கிறத சொல்றார். அருள் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த அனுபவத்தை வந்து டோட்டலா உள்ள வாங்கிட்டு இந்த கிராசர் இன்புட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காதக்கி ஆழ்ந்து இருந்ததுனால இந்த மனம்ங்கிற எலிமெண்ட் நீங்கின உடனே தனக்கு அனுபவமா கிடைச்ச அந்த நிலைய வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அதுவா ஆயிட்டேன். அடுத்த பாடல் 77வது பாடல். மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனியன் நேரிழையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் ஷீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. இதுவும் அந்த மாலாங்கன்கிற அந்த ஒரு டிசைபிள அட்ரஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. இந்திரன்கிறத அட்ரஸ் பண்ணி சொன்ன மாதிரி அப்படி நான் வந்து அந்த அகண்டமா இருக்கிற நிலைய வந்து என்னோடதான் ஆக்கின்ற அனுபவமா ஏக பொருளா இருந்ததுக்கு அப்புறம் மாலாங்கனே இங்கியான் வந்த காரணம் எதுக்கு இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், எதுக்கு இந்த உபதேசம்? ஆக்சுவலா அவர் இல்ல அந்த இண்டிவிஜுவல், அவர் சொல்ற விதத்திலேயே அது வந்து அது அனுபவமா கிடைக்கிறது இல்லையா அந்த பாடல்லையே நம்மளுக்கு. தான் வந்து தனக்குன்னு எந்த சங்கல்பத்தினாலும் ஜீவ சங்கல்பத்தினால இருக்கவும் இல்லை இயங்கவும் இல்லைங்கிறத ஹி மேக்ஸ் இட் வெரி கிளியர். அப்படி நான் இங்க வந்ததோட காரணம் என்னன்னு சொல்றேன் கேளு. நீலாங்க மேனியல் நேரிழையாள், அதான் அம்மை வரா இங்கதான். இது கருத்த திருமேனி நீலாங்க மேனியல் நேரிழையாள், ஆபரணங்கள்லாம் அழகா அணிஞ்சுட்டு இருக்கா. அப்படி அவள் தான் வந்து ஈசனுடைய இயக்கம். நம்ம முதல் பாடல்லையே ஒன்றவன்கிற பாடல்லையே சொன்னார் இல்லையோ, இரண்டா அவர் வந்து பிரிஞ்சு இருந்தது அருளால் அப்படின்னு. ஈசனுடைய அருளுக்கு வந்து ஒரு வடிவம் கொடுத்தா அதுதான் வந்து உமையம்மை. அவள் தான் வந்து சித் சக்தி. அந்த சித் சக்தி தான் வந்து இயக்கம்ங்கிறதுக்கு, சிவம்ங்கிறது இருப்புங்கிறதும் சக்திங்கிறது வந்து இயக்கமும் எல்லாம் புட்டுகெதர். அது ஒரே பொருள் தான், இருக்கிற பொருள் தான் இயங்கிறது. இயங்கணும்னா இருப்பு இருக்கணும், இல்ல இருப்பே இல்லாம எப்படி இயங்கிறது? ரெண்டும் ஒரே பொருள் தான். ஆனா அந்த இயக்கம்ங்கிறத வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் அந்த சக்தி, அவளோட வேலை. நான் இங்க வந்தது என்னன்னாக்க நீலாங்க மேனியல் நேரிழையாள் ஆடு மூலாங்கமாக மூல அங்கமாக மொழிந்த திருக்கூத்து. சான்ஸே இல்லை. அதாவது தில்லை நம்ம அண்ணாமலையான் வந்து ஒரு அடியார் வந்து என்ன சொல்லுவார், நீங்க வந்து சிதம்பரத்துக்கு வரணும்னு கூப்பிடுவாரோ, ஏதோ தில்லையை பத்தி ஏதோ சொல்லுவார். அதுதான் வந்து ஒரு முக்கியமான சென்டர் சைவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி, நீங்க இங்க அண்ணாமலையிலயே இருக்கல அங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவார். அப்போ ஒன்னும் சொல்ல மாட்டார். அப்புறம் ஒரு பாட்டு எழுதி வைப்பார். அந்த பாட்டுல வந்து என்ன சொல்லுவார், அச்சலனே ஆயினும் அச்சவை தன்னில் அச்சலையாம் அம்மை எதிர் ஆடும் அச்சல உருவில் அச்சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்று அறி. அது பாடல் என்ன அப்படின்னாக்க, அச்சலன் அந்த சிவம் அப்படிங்கிறது வந்து சலனமே இல்லாம இருப்பு மாத்திரம்தான், அதுல இயக்கம் இல்லாததுதான் சிவம். அச்சலனே ஆயினும் அச்சபை தன்னில், சபைங்கிறதா அச்சபைன்னு வந்திருக்கு, சபை தன்னில் அச்சலையாம் அம்மை எதிராடும். தில்லையை பொறுத்த வரைக்கும் வந்து சிவகாமி அம்மை வந்து ஞான சக்தி. இருப்பு மாத்திரமா இருக்கிற சிவம் வந்து அந்த ஞான சக்தி சும்மா நிக்கிறது. அவ வந்து ஈஸ்வருடைய திருக்கூத்துக்கு விட்னஸா நிக்கிறா. அவளுக்கு முன்னால இந்த இருப்புங்கிற சிவம் வந்து நடனம் ஆடுறது. அருணாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் அச்சக்தி ஒடுங்கிட, அந்த இருப்புல போய் இந்த இயக்கம்ங்கிறது வந்து ஒடுங்கி இருப்பு மாத்திரமா இருக்கிறதுனால ஓங்கும் அருணாச்சலம் என்று அது வந்து தில்லையை விட ஒசந்ததாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எழுதி கொடுப்பார். அப்புறம் அவர்
போயிடுவார் அந்த அடியார். இந்த தில்லையோட தத்துவம் அதுதான். சும்மா இருக்கிறது, அந்த இருப்புங்கிறது வந்து இயங்கிறது. அதோட இயக்கம் தான் வந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்ங்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆதாரமான இயக்கம். அதுதான் நம்ம என்னவோ நாசால எல்லாம் கண்டுபிடிச்சு அவளோட ஆபீஸ் வாசல்ல நடராஜ பெருமானை வச்சுட்டு இருக்கா. லோகத்திலேயே என்னவோ அந்த எனர்ஜி எல்லாம் அனலைஸ் பண்ணினா, அதை ஆக்சுவலி இந்த ரிசர்ச்சை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா ஏதோ அவ சொன்னது அதெல்லாம் வச்சு சொல்றேன். வந்து ஏதோ அவ ரிசர்ச் பண்ணினதுல எல்லா லோகத்தோட அந்த மூல சலனம் வந்து தில்லையில நடராஜ பெருமானோட பாதத்துக்கு கீழே இருக்கு, அந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்லாம் என்னத்தையோ அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அதெல்லாம் இவர் வந்து அனுபவத்தினால அவர் சொல்றார். மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்து. மூல அங்கம், மூல அங்கம்னா அது அங்கம் இல்ல, மூலம்தான். எல்லாத்துக்கும் வந்து ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த திருக்கூத்து, எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த திருக்கூத்து நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையோ. அதாவது இந்த ரூம்ல வந்து பல பர்னிச்சர் என்னென்னவோ ஐட்டம்ஸ் இருக்கு, சோஃபா செட் இருக்கு, டேபிள் சேரு என்னெல்லாமோ இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து சப்போஸ் வி வாண்ட் டு சேஞ்ச் த டோபாலஜி ஆஃப் த ரூம், ஒன்னுத்தியா இழுத்து இங்க போட்டு அங்க போட்டு அதெல்லாம் பண்ணணும். இது வந்து கிராசர் லெவல்ல, சட்லர் லெவல்ல பூமிக்கு எங்கேயோ கீழே ஆதாரத்துல ஒரு 1 செகண்ட் ஒரு அர்த்குவேக், ஒரு ட்ரெமர் வந்தது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லா பர்னிச்சர் எவ்ரிதிங் வில் பி டிஸ்பிளேஸ்ட் இன் 1 செகண்ட். அந்த மாதிரி அந்த சலனம். தில்லை திருக்கூத்து வந்து லோகத்துல, லோகம்ங்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கு. எந்த பொருளை எப்படி அது வந்து ட்ரெமர் வந்து எப்படிதான் அந்த டோபாலஜி அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லலாம் முடியாது. ஆனா அந்த பொருளோட சலனம் வந்து ஒரு ஒரு நடனத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. ஈசன் வந்து சிருஷ்டி காலத்துல ஒரு மாதிரி நடனம் பண்ணினார். அப்புறம் அவரோட பல நடனங்கள் இருக்கு. இவரே கடைசி தந்திரத்துல அதை பத்தி தான் சொல்லுவார். அந்தந்த தாண்டவம், ஒரு தாண்டவம் நம்மளுக்கே இப்போ சப்த விடங்க தலங்கள்ல எல்லாம் வந்து ஈசன் ஒரு தாண்டவத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட். அந்த மூமெண்ட்ல அவர் சலிச்சார் அப்படின்னு சொன்னா அந்த மூமெண்ட்ல லோகத்துல சில, அதான் லோகம்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல சில மாறுபாடுகள்லாம் வந்து ஏற்படும். அது கரெக்டா அந்த மாறுபாடுதான் ஏற்படும். அவர் வந்து அவர் ஆளா நம்மளுக்கு பிகாஸ் வி ஆர் யூஸ் டு திங்கிங் அட் த கிராசர் லெவல். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னாக்க அதை பிளான் பண்ணணும், அதுக்கு ஃப்ளோ சார்ட் போடணும், அதுக்கு ஆளுகளை பிடிக்கணும், அப்படிதான் நம்மளுக்கு வேலை பண்ண தெரியும். அந்த மூல பொருளோட இயக்கம்ங்கிறது வந்து மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்து. லோகத்துல வந்து சகல சலனங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த மூமெண்ட் இருக்கே. அந்த ஆக்சுவலி மகாபெரிவா அந்த இது சௌந்தர்ய லஹரியில ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இருக்கு இல்லையா. சிவஹா சக்தியா யுக்தோ எதி பவதி சக்தஹா பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷலஹா ஸ்பந்தித்தும் அப்பி. அம்பாளுங்கிற அம்சத்தை வந்து ஸ்துதி பண்றதுனால அதுல எப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சக்திங்கிற அம்சம் இல்லைனாக்க சிவனால சலிக்க கூட முடியாது. ஒரு மூமெண்ட் கூட அதுக்கு வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா அது ஆக்சுவலி இது வேற அது வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அத சலனம்ங்கிறது தான் நம்ம வந்து அம்மையா வச்சிருக்கோம். அந்த பாடலை பத்தி மகாபெரிவா பேசும்போது சொல்லுவா, அந்த சிவனை ஆட்டி வைக்கிறதே அவதான் அப்படிம்பார். ஆட்டி வைக்கிறது அப்படின்னா இங்க ஒரு ஆளு இன்னொருத்தர கமாண்ட் பண்றதுங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுறல, அந்த இருப்புங்கிற சக்தியோட இயக்கம்ங்கிற அம்சம். சோ அது ஆட்டி வைக்கிறதுன்னா அதேதான் இயங்குறது இல்லையா. அது வந்து சிவம் சக்தின்னு ரெண்டு ஆள் மாதிரி பெர்சானிஃபை பண்ணினதுனால அந்த ஈசனை ஆட்டி வைக்கிறதே அவதான் அப்படின்னு சொல்றது. நீலாங்க மேனியல் நேரிழையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்து. அந்த சிற்சக்தியா இருக்கே, அந்த இருப்போட இயங்குற அம்சமா இருக்கிற அந்த
சக்தியோட சேர்ந்து இந்த சகல சலனங்களுக்கும், இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்த சகல சலனங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த திருக்கூத்து தில்லையில ஷீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. அந்த அந்த திருக்கூத்தோட தத்துவம், திருக்கூத்தினுடைய இயல்பு, அந்த அசங்காத பொருள் அசங்கிறதுனால என்ன, அது என்ன வைபவம், அது எப்படி நடக்கிறது, அதனால எப்படிப்பட்ட எதெல்லாம் நடக்கிற மாதிரி காணறது அப்படிங்கிற அந்த கூத்தினுடைய இயல்பு, அத நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன்ப்பா அப்படிங்கிறாரு. அந்த மாலாங்கன்கிற சிஷ்யனை கூப்பிட்டு சொல்றார், நான் அதாவது அது ஏகமா அதை உணர்ந்து இருந்த நிலையிலிருந்து நான் இங்க வந்தது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சிச்சக்தியா இருக்கிற இயக்கம்ங்கிற அந்த அம்சத்தோட உமையம்மையோட சேர்ந்து அந்த சிவம் பண்ணக்கூடிய திருக்கூத்து, சகல இயக்கங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த திருக்கூத்தினுடைய இயல்பு என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதோட வைபவம் என்னங்கிறத சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். என்ன அனுபவம் அவருக்கு, அவளுடைய கிருப்பையினாலதான். நேரிழையாள் அவள். அடுத்த பாடல் 78. நேரிழை ஆவாள் நிரதிசய ஆனந்த பேருடையாள், என் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையாள், சிவன் நாவடு தன்துறை சீருடையாள், பதம் சேர்ந்து இருந்தேனே. அப்போ இந்த இப்போ அந்த பொருளோட சலனம்ங்கிற அம்சத்தை எடுத்ததுனால அது அம்மையா உருவகப்படுத்தி இருக்கிறதுனால அந்த அம்மைய சுதி பண்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நேரிழை ஆவாள் நிரதிசய ஆனந்த பேருடையாள். அது அல்ல, ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த உருவம், ஒரு பெண்ணினுடைய வடிவம். அவள் நிரதிசய ஆனந்த, அதிசயமான ஆனந்த வடிவினல். அபிராமி பட்டரும் அதாவது அதிசயமான வடிவுடையாள், அதிசயமான ஆனந்த ஸ்வரூபிணி அவள். அதெல்லாம் அவரோட அனுபவத்துல இருந்து வர வாக்கு, அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். நிரதிசய ஆனந்த பேருடையாள், ஆனந்தம்ங்கிற அந்த வைபவம், ஆனந்தம்ங்கிற தன்மையே தன்னுடைய தன்மையா கொண்டவள், ஆச்சரியப்படத்தக்க ஆனந்த வடிவினள், என் பிறப்பு அறுத்து ஆண்டவள். அந்த சிச்சக்தி தான் அதான் இயக்கம். அப்ப ஜீவன்கள் எல்லாம் அந்த சலனமற்ற சிவத்தோட கலக்க வைக்கிறது அப்படிங்கிற அந்த குரு தத்துவமா இருக்கிறதும் அவளேதான். குரு ரூபே துவாம் நமாமி காமாட்சி தட்சிணாமூர்த்தி ரூபிணி. அது முதல்ல சொல்றது மூக்க பஞ்சசதியில மூக்க கவி சொல்றது, குரு ரூபே துவாம் நமாமி காமாட்சி தட்சிணாமூர்த்தி ரூபிணி. அதான் அவள் அந்த இயங்குற சக்தி தான் இயக்கமற்ற சிவம்ங்கிற அந்த நிலையோட ஜீவன்கள் எல்லாத்தையும் கூட்டி வைக்க கூடினது. அதனால அவள் தான் என்னுடைய பிறப்பை அறுத்து ஆண்டவள். நிரதிசய ஆனந்த பேருடையாள், என் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையாள், ரொம்ப வைபவமானவள். அவளுடைய சீர்மை, அவளுடைய வைபவம் இன்னதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மகாமாயா இது கிராமாகுர் தேவியும் துர்கிண கிரகிணியும் ஆகமவிதோ ஹரேஃப் பத்னியும் பத்மாம் ஹரசகச்சரியும் அத்ரிதனையாம் துரியா காபித்வம் துரதிகம நிஸ்ஸீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. பரபிரம்மத்தோட பரபிரம்ம மகிஷி, பரபிரம்மத்தோட நாயகிங்கிற பாவத்துல ரிலேட் ஆகக்கூடிய அந்த சக்தி அவள் மகாமாயை. மகாமாயின்னா அவளுடைய தன்மை இன்னதுங்கிறது புலப்படாது, அப்படி இருக்கிறவள். அதான் அவளுடைய ஆச்சரியமான சீர், எல்லாத்தையும் கடந்தவள். துரியா துரதிகம நிச்சயம மகிமா. அவளுடைய வைபவம் இன்னதுங்கிறது அதுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது. நிச்சீமை, பவுண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய வைபவத்தை உடையவள். இந்த தன்மைகள்னு யாராலையும் எந்த விதத்திலையும்
பெர்சீவ் பண்ணிட முடியாது, பியாண்ட் பெர்செப்ஷன். அப்படி இருக்கக்கூடியவள், அதாவது சீருடையாள், அவளுடைய வைபவம். சீருடையாள் சிவன் ஆவடு தன்துறை சீருடையாள். ஈசன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திரு ஆவடு அது ஆவடுதுறைங்கிறதுதான் பேரு. ஆனா ஃபார் சம் ரீசன் எல்லாருமே தேவாரத்திலயும் சரி, எல்லா இது பெரிய புராணத்துல எல்லாத்துலயும் வந்து ஆவடு தன் துறை அப்படின்னு தான் சொல்லப்படுறது. குளிர்மையான துறை. காவிரி கரையில இருக்கக்கூடிய ஸ்தலம் அது. அது என்னன்னா, அம்பாள் வந்து ஒரு வாட்டி பசு ரூபம் எடுத்துட்டு பூலோகத்துக்கு வந்து ஈசனை பல தலங்கள்ல வழிபடுறா. இந்த ஸ்தலத்துல வரும்போது வந்து ஈசன் அவளை எடுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த பசு ரூபம் நீங்கிறது அவளுக்கு. அதனாலதான் ஈசனுக்கு அங்க கோமுக்தீஸ்வரர்னு பேரு. பசு ரூபம் நீங்கினதுனால, பசு ரூபத்துல இருந்து முக்தி கொடுத்ததுனால கோமுக்தீஸ்வரர்னு பேரு. அதனாலதான் அடுத்துறை. பசுமாடு வந்து பசுமாடு ரூபத்துல அம்மை வந்து பூஜை பண்ணின ஸ்தலம் அப்படின்னு. அது அவளுக்கு அந்த பசு ரூபம் நீங்கினது. அடுத்துறை. அது காவிரி கரையில இருக்கிறதெல்லாம் குளிர்மையான ஸ்தலம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வந்து ஆவடு தன் துறை அப்படின்னு சொல்றது. சிவன் ஆவடு தன்துறை சீருடையாள் பதம் சேர்ந்து இருந்தேனே. திரு ஆவடு தன்துறைங்கிற ஸ்தலத்துல வந்து ஈசன் மாசிலா மணீஸ்வரரா கோயில் கொண்டிருக்கார். உமையம்மை வந்து அந்த சிற்சக்தி, பராசக்தி, எல்லையற்ற வைபவம் உடைய அந்த சக்தி வந்து ஈசனோட அங்க சேர்ந்து இருக்கா. அந்த ஸ்தலத்தோட வைபவமா இருக்கா. ஆவடு தன்துறையோட சீரா அந்த ஸ்தலத்தோட வைபவமா அவள் அங்க எழுந்தருளி இருக்கா சிவனோட. அவளுடைய திருப்பாதத்தை நான் சேர்ந்து இருந்தேனே. அங்க ஒப்பிலாமுலை அம்மைன்னு வேற அம்மைக்கு அவருடைய திருப்பாதத்துல நான் சேர்ந்தேன். அதாவது இவர் அந்த ஸ்தலத்துல இருந்துதான் வந்து இந்த திருமந்திரத்தை வந்து பல ஆண்டு காலம் ரச்சனை பண்றார். அவளோட வைபவத்துல அவளோட திருப்பாதத்துல சேர்ந்து இருந்து அனுபவத்துல இருந்து இத ரச்சனை பண்றேன் அப்படிங்கறத சொல்றார். அடுத்த பாடல். சேர்ந்திருந்தேன் சிவமங்கைதன் பங்கனை, சேர்ந்து இருந்தேன் சிவன் ஆவடு தன்துறை, சேர்ந்து இருந்தேன் சிவ போதியின் நீழலில், சேர்ந்து இருந்தேன் சிவன் நாமங்கள் போதியே. எல்லாம் அவர் இருக்கிற நிலைய அப்படி, இதுக்கு என்ன அழகு இல்லாத எக்ஸ்பிரஷன்லாம். சிவமங்கைதன் பங்கனை அப்படி இருக்கிற அந்த வைபவமா இருக்கிற சிற்சக்திய வந்து தன்னுடைய இடது பாகம் கொண்ட அந்த ஈசனை வந்து சேர்ந்து இருந்தேன். திரு ஆவடு தன்துறையில உமையம்மையோட எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஈசன் மங்கை பங்கனை சேர்ந்து இருந்தேன். அதான் ஆவடு தன்துறை, அது சிவன் ஆவடு தன்துறை சேர்ந்திருந்தேன். அது ஆவடு தன்துறைங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருந்தேன். சிவபோதியின் நீழல், அங்க அந்த ஸ்தலத்துல வந்து ஸ்தல விருட்சம் வந்து அரச மரம், அதான் போதி விருட்சம், சம்ஸ்கிருதத்துல போதி விருட்சம். அதுவே வந்து ஈசனுடைய வடிவா இருக்கக்கூடிய அரசு, படர் அரசுன்னு, அது ரொம்ப பெருசா இருக்கும் அந்த மரம். அந்த படர் அரசுங்கிறது அப்படி சிவஸ்வரூபமா இருக்கிற அந்த போதி மரத்துக்கு கீழே அதோட நிழல்ல வந்து நான் இருந்தேன். சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே. அத பரம்பொருளோட வந்து கூடி இருந்தேன். அதனுடைய திருநாமங்களை ஓதி 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 ஹிருதயத்துல அந்த அனுபவத்தை ரசத்திலேயே வந்து அது கூட கூடி இருந்தேன். திரு ஆவடு தன்துறை ஸ்தலத்துல உமைய ஒரு பாகம் கொண்ட அந்த ஈசனோட சேர்ந்திருந்தேன். அவர் நாமங்களை சொல்லிட்டு அந்த போதி விருட்சத்துக்கு கீழே, அரச மரத்துக்கு கீழே வந்து அப்படியே அந்த அனுபவ நிலையில இருந்தேன். இருந்து இந்த வாக்கு வெளிவருது. அடுத்த பாடல் 80வது பாடல். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி, இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே, இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே, இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே. தன்னுடைய அனுபவ நிலையே தான் சொல்றார் திருப்பி இந்த பாடல்லையும். இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன். அதனால்தான் இந்த கிரந்தம் வந்து ஞானமும் யோகமும் கலந்தது. ஞானம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். ஞானம் இல்லாதக்கு
பக்தியும் இல்ல, வைராகியமும் இல்ல, எதுவுமே இல்லை, யோகமும் இல்ல, கர்மாவும் இல்ல. அந்த ஞானம்ங்கிற ஆதாரம் இருந்தாதான் எந்த ஒரு சரிக்கைக்குமே ஒரு அர்த்தம், ஒரு மீனிங். இது வந்து ஞானமும் யோகமும் கலந்த சாஸ்திரமா இருக்கிறதுனால இந்த சரீரம், அதாவது காலத்துக்கு உட்பட்ட பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் வந்து அந்த யோக அந்த யோகா பிரின்சிபிள்ஸ், அந்த பிரின்சிபிள்ஸுக்கு எல்லாம் உட்பட்டு பஞ்சபூதங்களால் ஆனதுதான், காலத்துக்கு உட்பட்டதுதான். ஆனா அந்த யோக சரியினால வந்து ஒரு வைபவமா இருக்கு அந்த சரீரம். ஒரு நார்மலா காலத்துக்கு உட்பட்டு மாறுபட்டு அழிஞ்சு போற சரீரம் மாதிரி இல்லாம அந்த யோகா ஆச்சரணையினால வந்து அது ஒரு ஸ்பெஷலா ஒரு நிலையில இருக்கு அந்த சரீரம். அந்த இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன். எத்தனையோ கோடி வருஷம் இருந்தாங்க, நமக்கு தெரியாது. அவரேதான் சொல்லியிருக்கார், நம்மளுக்கு 3000 பாட்டை பாடி இருக்காரு, அதனால 3000 வருஷம் இருந்தார். 3000 வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடலா பாடினாருங்கிறத மொத்தம்தான் நம்மளுக்கு இந்த கிரந்தத்துல இருந்து இது பண்ணி கிடைக்கிறது. அவர் சொல்றத கணக்கு பார்த்தானாக்க எண்ணிலி கோடி இம்மெஷரபிள் டைமுக்கு வந்து அந்த சரீரத்திலேயே இருந்தேன் அப்படிங்கிறார். அதுவும் அவரோட சாய்ஸ் இல்லை. ஈசன் வந்து தெற்கு திக்குக்கு அவர் வரணும்னு பிரேரணை பண்ணி அந்த அந்த சீனை, பர்டிகுலர் சீனை பார்க்கணும்னு அது நடந்து அந்த இடையனோட சரீரத்துல வந்து இவர் புகுறணுங்கிறது ஏற்பட்டு இவரோட அந்த சிவயோகியோட உருவம் வந்து காணாம போய் அந்த உருவத்துல அவர் வந்து பல காலம் இருக்கிற மாதிரி ஆகிறது. எதுவுமே அவரோட சாய்ஸ் இல்லை. அவர் வந்து இது ஏதோ இடையனோட சரீரம், இன்னொருத்தரோட சரீரம்லாம் எதுவுமே அவருக்கே அவர் உருவமற்ற நிலையில தான் அவர் இருக்கார். அதனால எந்த உருவமும் தன்னோட உருவமா நினைச்சுட்டு எல்லாம் இல்லை. அந்த யோக நிலையினால வந்து இந்த சரீரத்திலே எண்ணிலி கோடி காலம் இருந்தேன், ராப்பகல்ற இடத்தே இருந்தேன். டைம்லெஸ்ஸா. அதுதான் காரணம். அந்த யோக நிலையில இருந்து இந்த சரீரம் வந்து கெடாம இருந்தது பல ஆண்டுகள். அப்படின்னு சொல்றது என்னன்னாக்க, அந்த கிராசர் எலிமெண்ட்டுக்கு இன்புட்டே கொடுக்காம, அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எல்லாம் சொல்லுவாளோ இல்லையோ, ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ற ட்ரெயின்ல ரொம்ப அடிக்கடி போயிட்டே இருந்தா ஏதோ ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி கதையெல்லாம் வரும். அந்த கான்செப்டை வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஃபாஸ்ட் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கிறவாவெல்லாம் பார்த்தானாக்க அவளுக்கு ஏதோ ஏஜ் ஆகுமோ ஆகாதோ ஏதோ ஒண்ணு. ஒரே இடத்துல இருக்கிறவாளை விட அவளோட ஏஜ் வந்து வித்தியாசப்படும். அப்படியெல்லாம் ஏதோ அந்த ஃபேக்டர், அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் கோஷன்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்படியெல்லாம் வரும். இராப்பகலற்ற இடத்தே, அது டைம்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அனுபவத்திலேயே இருக்கிறதுனால வந்து இந்த சரீரம் கேடு வராம அப்படி இருக்கு. டைம் ஜோனை கடந்து இருக்கக்கூடிய அனுபவ நிலை. இருந்தேன் ராப்பகலற்ற இடத்தே இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே. தேவதைகளும் வந்து ஸ்துதி பண்ணி ஆசைப்படக்கூடிய அந்த வசந்த அனுபவ நிலையிலேயே எஸ்டாப்ளிஷ்டா இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே. எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்து அந்த பரம்பொருளா இருக்கிற ஈஸ்வரனுடைய அருள். அவரோட அருள் இல்லைன்னாக்க ஒரு ஆள் தன்னோட சாமர்த்தியத்தினால அந்த டைம்லெஸ் ஸ்டேட்ல அனுபவத்துல அப்படியெல்லாம் இருந்துட முடியாது. அவருடைய கிருபை, அவரோட ஆசிரியம் பூர்ணமா இருந்தது. அவரு அதனால இணையடி கீழ்னா காலுக்கு கீழே உட்காந்துக்கிறதுன்னு லிட்டரலா இல்ல, அவருடைய அருளுக்கு பூர்ணமா பாத்திரமாயி அவருடைய அனுகிரகத்துக்கு என் நந்தி ஈசன் கிட்ட இருக்கிற அன்புனால அப்படி சொல்றார். ஈசனுடைய கிருபைக்கு பாத்திரமாகி அவரோட சந்நிதியில, அவரோட திருப்பாதத்துல அங்க ஆவடுதுறையில பல கோடி காலம் இந்த சரீரத்தோடையே இருந்தேன். அடுத்த பாடல், பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யும், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா, தன்னோட சங்கல்பம்ங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு ஜீவனும் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உண்டாகிறது, ஏதோ ஃபீச்சர்ஸோட உண்டாகிறது அப்படின்னு சொன்னா
அது எல்லாத்தையும் நடத்துற சக்தியோட வைபவம். அது டிராமால வந்து அந்த ரோல் எதுக்காக உண்டாயிருக்கு அப்படிங்கிறது அந்த அந்த நடத்துற சக்தி, ஸ்கிரீன் பிளே டைரக்டரோட பொறுப்பு. அவரே தான் நடத்துறார் டிராமாவை. இதுல வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிற அந்த கர்த்திருவம் வந்தது அப்படின்னு சொன்னாதான் வந்து வினை பயன்கிற பாயிண்ட் வருது, எக்ஸ்பிளனேஷன். இது சூக்ஷமான விஷயம். அது பாக்குற விதத்துல பார்த்தாதான் கரெக்டா அதோட அர்த்தம் ஆகும். இல்லைன்னா விதண்டாவாதமா பேசினாக்க வந்து தப்பு பண்ணினாலும் ஈசன் தானே பண்ண வைக்கிறார். சரி பண்ண வைக்கிறார், அப்ப நீ அந்த ரிசல்ட்டையும் வந்து ஈசன் தான் கொடுக்கறாரு, ஈசன் பண்ண வச்சா ஈசன் கொடுக்குறாருன்னு அப்படியே ஏத்துக்கணும். இல்ல ஈசன் தான் தப்பு பண்ண வச்சார், அப்ப நான் ஏன் கஷ்டப்படணும்னு கேட்க அங்க வந்துரும், அந்த பிரிவினை வந்துரும். சரி வேண்டாம், அந்த ஆங்கிள் நம்மளுக்கு இப்ப தேவையில்லை. இவரோட அப்ரோச்லயே நம்ம வந்து இவர் எந்த பாவத்துல சொல்றாருங்கிறதையே மாத்திரம் பார்ப்போம். பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது. இந்த ஜீவனுடைய சங்கல்பம்ங்கிறது இல்லாத பட்சத்துல அதை எப்படி சொல்றார் இவர், முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது. அது ஒரு ஜீவ பாவம்ங்கிறது உண்டாகிறது அப்படின்னு சொன்னா அந்த மூலத்தை நாடி தபஸ் பண்ணோம். தபஸ்ங்கிறதே அதுதான், இந்த மூலத்தை நாடுறதுதான். தான் என்ன செய்கை பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த அந்த சக்தி வந்து ஒரு ஜீவனை வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல உண்டாக்கி அதை ஒரு சிச்சுவேஷன்ல வச்சு ஒரு செயல்பாடுகள் அதுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அந்த எல்லா செயல்பாடுகள் எல்லா இயக்கங்கள் மூலமாவும் அந்த மூலத்தையே நாடுறதா இருக்கணும். நம்மளது பூஜை பண்றது இல்ல தியானம் பண்றது அது மட்டும்தான் ஈசனை வந்து நாடுறதுக்கு உண்டான செய்கைகள். சமைக்கிறது, வீடு பெருக்கிறது அதெல்லாம் வந்து லௌகிகமான கர்மா அப்படின்னு இது பண்றதுக்கு இல்ல. சமைக்கிறதோ வீடு பெருக்கிறதோ அது எல்லாமே வந்து அந்த பொருள் தான் வந்து இந்த வேலை நடக்கிறதுக்காக நம்மள உண்டாக்கி இருக்குன்னு அதோட அருள்ல வந்து நடக்கிற அந்த சீனா அதை பார்த்தானாக்க எல்லாமே தபஸ் ஆயிடும். அப்படி வந்து இந்த ஜீவன் வந்து தன்னுடைய அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ வந்து தன்னுடைய இயக்கம் மூலமா தபஸ், அந்த தன்னோட எல்லா இயக்கங்களையும் தபஸா பண்ணி அந்த மூலத்தையே நாடின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அது அந்த மூலத்தை அடைஞ்சிடும். அது இல்லாதிக்கு நம்ம தான் பண்றோம் அப்படின்னுட்டு அதுல இருக்கிற அந்த ரெட்டைகள், நல்லது கெட்டது, என்ன பிடிச்சது பிடிக்காததுங்கிற அந்த மனசளவுல இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள்னால நான் ஒரு ஜீவன் இயங்குறது அப்படின்னு சொன்னா விதைக்கு உரிய மாதிரி அடுத்த பிறவி கிடைக்கிறது. அதான் ரொம்ப என்ன சொல்றது, ஜாக்கிரதையா பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஈசன் பண்றாரா நம்ம பண்றோமா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன். ஜீவன் வந்து உண்டான மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஜீவன் உண்டான மாதிரி இருக்கு, ஒரு சில வேலைகள் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த செயல்பாடுகள்ல எல்லாமே தபஸா ஆக்கி அந்த மூலத்துக்கே அர்ப்பணம் பண்ணி அந்த மூலத்தையே நாடுறது, எல்லா இயக்கங்களும் வந்து அந்த மூலத்தை நாடிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த இயக்கம் மூலமாவும் அதை அடைஞ்சுடலாம். ஆனா அந்த நாட்டம் இல்லாம அந்த தபஸ் இல்லாத ஜீவன்களுக்கு அந்த வினை நம்ம தான் பண்றோம், இது நான் நன்னா பண்ணியிருக்கேன் இல்ல நான் மோசமா பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த பலன், கர்மாவோட பலனும் வந்து அதுக்கு ஒட்டிக்கும். அப்ப வந்து அதுக்கு அடுத்த பிறவி வர்றதுங்கிறது வந்து இந்த வினை பயன்னால. பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, இதுதான் முன்னாடி சொல்லணும். முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. அப்புறம் அது அந்த வினையோட ஒரு என்ன சொல்றது, அந்த வினையோட கோர்ஸ வந்து இந்த ஜீவனால உடைக்க முடியறது இல்ல. நான் என்னதான் ட்ரை பண்ணினாலும் இது இப்படிதான் போறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ற மாதிரி, அது என்னன்னா கைடட் பை யுவர் பிராரப்தம் என்னோ சொல்லுவா. அது வந்து எல்லாமே அந்த பரம்பொருளை நிராகரிச்சுட்டு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இயங்குற மாதிரி பாக்குறதுங்கிற அந்த மிஸ்டேக், ஆதாரமான மிஸ்டேக்னால வந்து இந்த ஜீவனுக்கு வந்து பிறவி வினையினால ஏற்படுறது. நான் வந்து அப்படி இல்லைங்கிறத சொல்லிக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த எனி இண்டிவிஜுவல் சென்ஸ் இஸ்
இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட், அந்த கிரேஸ் ஆஃப் த லார்ட். இப்படி இருக்கேனோ அப்படி இருக்கேனோ, எப்படி வச்சிருக்காரோ, எந்த சுச்சுவேஷன்ல வச்சிருக்காரோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அவருடைய அருளா. எதுக்கு ஒரு இடையனோட சரீரத்துல போய் யாரு என்னன்னு தெரியாது, திடீர்னு ஏதோ ஒரு ஊருக்கு போனோம், அங்க மாடு மேய்க்கிறவனோட சரீரத்துல போய் நம்ம வந்து அசோசியேட் ஆகி பல காலம் அந்த சரீரத்துல இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னா அது அவர் பண்ணியிருக்கார். இந்த தமிழ் என் மூலமா வெளியில வரணுங்கிறதுக்காக, இந்த தமிழ் கிரந்தம், இந்த மந்திர சாஸ்திரம் வந்து என் மூலமா வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் பண்ணின செயல்பாடு. அதுல ஒன்னும் அந்த ஜீவனுக்கு வந்து ஆஹா சொல்றதுக்கும் இல்ல, இது எதுக்கு இதுல போய் இப்படி ஏதோ இடையனோட சரீரத்துல இருக்கணும்னு துக்கப்படுறதுக்கும் இல்ல. எல்லாமே அதோட செயல்பாடுகளா பாக்குற தன்மை. அது இல்லாட்டாதான் வந்து வினைக்கு உட்பட்டு ஜீவன்கள் வந்து ஜீவிதம் இது உடல் தரிக்க வேண்டி இருக்கு. இல்லாட்டா ஈசன் தான் பண்றாரு அப்படிங்கறத பாக்கறதே வந்து அது ஈசனுடைய செயல்பாடு தான், அதுல நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அடுத்தது 82வது பாடல். ஞான தலைவிதன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகம் தனுள் ஞான பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே. இது தன்னோட சங்கல்பம் இல்லை இந்த கிரந்தத்தை பாடுறது, இந்த தமிழ் சொல்றது அப்படிங்கறதெல்லாம். ஞான தலைவிதன் நந்தி நகர்ப்புக்கு பராசக்தி, சித் சக்தி, அவள் வந்து ஞானத்துக்கு அதிபதியாம், ஞான தலைவி. அவள் எழுந்தருளி இருக்கிற ஸ்தலம் அந்த திரு ஆவடுதுறையில நந்தி நகர்ப்புக்கு ஈசன் உமையமையோட எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஆவடு தன்துறைங்கிற நகரத்துல வந்து புகுந்து ஊனமில் 9 கோடி யுகம் தனுள். அது அதான் தன்னோட சங்கல்பமே இல்ல, அந்த படர அரசு மரத்துக்கு கீழே உட்காந்து இவர் என்ன பண்றாருன்னா அந்த மூலத்தை நாடிட்டு அந்த ஹிருதயத்துல இருக்கிற சிவத்தை ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு ஞானத்தால, அவ்வளவுதான், தான் வேற எதுவுமே பண்ணல. ஈசனுடைய பிரேரணையினால வந்து இந்த கிரந்த ரச்சனை அது அவரோட இதனால அப்படி அவரே தான் நடத்திக்கிறார் இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுண்டு. நானும் இருந்தேன் போதியின் கீழே ஞான பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து. அந்த ஞான தலைவியா இருக்கிற உமையம்மை ஈசனோட எழுந்தருளி இருக்கிற ஆவடு தன்துறைங்கிற ஸ்தலத்துல வந்து இருந்து இந்த போதி மரத்துக்கு கீழே சிவ வடிவமா இருக்கிற அந்த அரச மரத்தை அடி கீழே ஹிருதயத்துல வந்து ஞான பால் ஆட்டி அர்ச்சித்து ஈசனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ற நம்ம மானச பூஜை எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பாக்கியமா பண்ற பூஜை எல்லாம் நமக்கு தெரியும். ஏதோ பாலை வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்றோம், அப்புறம் வந்து பூவை பறிச்சு அர்ச்சனை பண்றோம், ஷோடச உபச்சாரம் ஏதோ பண்றோம் இல்லையா, அது இந்த பூஜா கிரமம் எல்லாம் இருக்கே, அது பாக்கிய பூஜை. மானசிக பூஜை இருக்கு. ஆதிசங்கரர் சதாசிவ பிரம்மேந்திரா எல்லாம் வந்து ஈசனுக்கு வந்து மனசா, ஏன்னா இந்த கர்மா எல்லாம் பண்றதே பாக்கியமா பூஜை பண்றத மனசதுல ஒன்றலைனாக்க பூ எடுத்து ஈசன் தலையில போட்டுட்டு இருப்போம். ஐயோ இன்னைக்கு ஆபீஸ்ல போய் அந்த ஃபைல பாக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பூவை தலையில போட்டுன்றதா ஒரு பிரயோஜனம் இல்லையே. மனசதுல ஒன்றி பூஜை பண்ணணுமே அப்படின்னுட்டு, அதனால வந்து மனசுனாலேயே பூஜை பண்றது. ஈசனுக்கு வந்து அழகா ஒரு ரத்ன சிம்ஹாசனம் போட்டு அவர் அங்க வந்து கூப்பிட்டு வரவழைச்சு உக்காத்தி வச்சு அவருக்கு கங்கா ஜலத்தினால அபிஷேகம் பண்ணி திவ்யமான வஸ்திரத்தை சாத்தி புஷ்பங்கள்லாம் சாத்தி நைவேத்தியம் பண்ணி வீணை கானம் எல்லாம் பண்ணி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றேன் அப்படி எல்லாம் பாடியிருக்கார். மனசுனால, அதாவது பூர்ணமா மனசை வந்து ஈடுபடுத்தி அந்த பொருளுக்கு அதுகிட்ட இன்வால்வ் ஆகிறது, அவ்வளவுதான். இந்த பூஜைங்கிற கிரமத்து மூலமா அந்த மூல பொருள்கிட்ட இன்வால்வ் ஆகிறதுங்க மானச பூஜை. இவர் வந்து ஞான பூஜை, ஞான பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து, அதாவது அதுக்கு அந்நியமா இல்லாம இருக்கிறது, அவ்வளவுதான். இதுல ரிபுகீதையில வந்து 3வது அத்தியாயத்துல பரசிவ பூஜைன்னு சொல்லுவார். லிங்க பூஜை அதெல்லாம் பரசிவ பூஜை. பரசிவனுக்கு வந்து உருவமே கிடையாது,
அப்ப உருவமே இல்லாத பொருளுக்கு வந்து எப்படி நம்ம வஸ்திரம் சாத்துறது, எப்படி நம்ம வந்து நைவேத்தியம் பண்றது, எப்படி புஷ்பம் சமர்ப்பணம் பண்றது, அதுக்கெல்லாம் சொல்லுவார். அது அகண்டமா இருக்குங்கிற அந்த தன்மையை வந்து உணர்றதுதான் அதுக்கு வஸ்திரம் சாத்துறது அப்படின்னு. அத மாதிரி இவர் வந்து ஞான பாலாட்டி அதுக்கு அந்நியம் இல்லாத அந்த நிலையில இருக்கிறதே வந்து அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணு. ஏன்னா அந்நிய பொருள் ஏதாவது இருந்தா தானே அதை நம்ம சமர்ப்பணம் பண்றவன், சமர்ப்பணம் பண்ற திரவியம், சமர்ப்பணத்தை வாங்கிக்கிற ஒரு தேவத்தை அப்படிங்கறதெல்லாம் இல்லாதக்கு இருப்பு மாத்திரமா அந்த அனுபவ நிலையில இருக்கிறதே வந்து தன்னை இழந்து இருக்கிற அந்த நிலையில வந்து ஞான பாலால அந்த ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணி ஞான அர்ச்சனை அப்படி பண்ணி அந்த படர் அரசுக்கு கீழே பல காலம் இருந்தேன் அப்படிங்கிற ஞான தலைவியாம் உமையம்மையோட ஈசன் எழுந்தருள் இருக்கிற அந்த திவ்யமான ஆவடுதுறை ஸ்தலத்துல படர் அரசு மரத்துக்கு கீழே ஞான அர்ச்சனை பண்ணிண்டு இந்த ஞான அனுபவத்துல பல காலம் 9 கோடி யுகம் தன்னுள், எத்தனையோ பல கோடி யுகம்ங்கிறார், 9 கோடி ஏதோ டைம்லெஸ்ஸா அந்த காலம்ங்கிற இதுவே இல்லாதக்கு அந்த அரசு மரத்துக்கு கீழே இருந்தேன். அடுத்த பாடல், சொல்கின்றவாறு அரி சிவமுனி சித்தஜன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர், இந்த கரெக்டா படிக்கிறேன்னு தெரியல, பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் ஒல்கின்ற வான்வழி ஊடு வந்தேனே. செல்கின்றவாறு அரி சிவமுனி சித்தஜன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய். தன்னை பத்திதான் சொல்லிக்கிறார், தன்னுடைய நிலைய சொல்லிக்கிறார். சித்தஜன் சித்தத்துல ஜனிக்க கூடினது. அது என்னன்னா என்ன மனோபவகான்னு சொல்லுவோம் இல்லையா, இது மன்மதனுக்கு பேரு. அதாவது இப்படி அந்நியம் இருக்குங்கிற அந்த பாவத்துல இருந்து ஜனிக்க கூடின ஒரு சக்தி. அது வந்து இப்படி சீனா வருது, அந்நியத்தோட நம்ம ரிலேட் ஆகிற மாதிரி. அப்படி அததான் சித்த ஜன்னு சொல்லியிருக்காரு, சித்தத்துல ஜனிக்க கூடின அந்த சக்தி அப்படின்னு. அத வந்து வெல்கின்ற ஞானம், சித்த ஜனனா இருக்கக்கூடிய அந்த அந்நிய பொருள்கிட்ட ஈடுபாடுங்கிறத ஜெயிக்க கூடின ஞானம், அந்நியமற்று இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை, அது மிக்கோர் முனிவராய். அந்த ஞானம் வந்து his very being is that ஞானம். அந்நியமற்ற நிலையில இருப்பு மாத்திரமா இருக்கிறதே தன்னுடைய ஸ்வரூபமா இருக்கிற முனிவராய். சொல்கின்றவாறு அரி சிவமுனி, இத எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு சிவயோக முனியோட ரூபத்துல பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் ஒல்கின்ற வான்வழி. அதாவது அந்த சிவயோகி ரூபத்துல, ஒரு சிவ முனிவன் ரூபத்துல ஞானமே வடிவமா, அதுதான் முதல்ல சொல்லணும். அந்நியமற்ற ஞானமே தன்னுடைய அனுபவ நிலையில உருவத்துல, ஒரு சிவயோக முனிவரோட உருவத்துல எப்படி நான் வந்தேன் இந்த ஆவடு தன்துறைக்கு அப்படின்னாக்க, பல்கின்ற தேவர் அசுரர், எத்தனையோ தேவதைகளோட கவுண்ட் எக்கச்சக்கமா 33 என்ன சொல்லுவாள்ல, தெரியல ஏதோ கவுண்ட், தேவதைகள்லாம் ஏதோ 30 கோடி தேவதைகள் என்னோ சம்திங் சொல்லுவா. பல்கின்ற நம்பர்ல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய தேவதைகள், அசுரர்கள், நரர்கள், எதோ கிளாஸஸ் ஆஃப் ஜீவன்கள் எல்லா தம்பால் ஒல்கின்ற ஓகே, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது என்னவா இருந்தாங்க, தேவதைகள், அசுரர்கள், இது மனுஷர்கள், எல்லா ஜீவன்களையும் வந்து தன்கிட்ட வச்சுக்கிற ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் ஆகாசம். அதுக்குதான் முக்கியமா ஆகாசத்துக்கு தான் இப்படி சொல்லியிருக்கார். வான்வழி, ஆகாசம் which is the container of all the living beings, all the சிருஷ்டி. அந்த ஆகாச வழியில வந்து நான் வந்தேன். ஞானமே வடிவமா இருந்தவன், ஆனா ஒரு சிவயோக முனிவரோட ரூப ஆகாசத்துல அப்படியே he was not at all gross அப்படிங்கறத சொல்றார். இல்லைன்னா எப்படி ஆகாசத்துல வந்து பறக்கிறது,
அதாவது பாஞ்ச பௌத்திகமான பொருட்கள்லாம் வந்து அந்த பௌத்திக விதிகளை மீறி நடக்க முடியாது. அக்னி வந்து சூடா இருக்கும், கீழே இருந்து மேல போகும். ஜலம் வந்து குளிர்மையா இருக்கும், மேல இருந்து கீழே வரும். அப்படியெல்லாம் அந்த பஞ்சபூதங்களுக்கே வந்து நியமனம் இருக்கிறதுனால பஞ்சபூதங்களால் ஆன பொருட்களா இருக்கிறது எதுவுமே வந்து இந்த நியமங்களை தாண்டி வந்து தான் இயங்க முடியாது. இவர் வந்து சிவயோகியோட சிவமுனியோட ரூபத்துல இருந்தாலும் அந்த அந்நிய பொருள்கிட்ட ரிலேட் ஆகிறதுங்கிற அந்த அம்சத்தையே இல்லாம பண்ணக்கூடிய ஞானமே வடிவமா இருந்ததுனால ஆகாசத்துல அப்படி நம்ம பறந்து வருதுன்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து ஸ்பேஸுங்கிற அந்த சென்ஸே இல்ல. அவர் அப்படியே அந்த ஆகாசத்துல வந்தேன் அப்படிங்கிறார். ஆகாசம்ங்கிறது வந்து விச் இஸ் அ கண்டெய்னர் ஆஃப் ஆல் த மேனிஃபெஸ்டேஷன். அந்த ஆகாசத்துல நான் அப்படி இந்த ஆவடு கண்துறைங்கிற ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்தேன். சரி, நம்மளது வந்து தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி.